ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இது நம்ம சேனல்ல ஹோட்டல் ஸ்டைல்ல சுவையான கீரை கூட்டு எப்படி சொல்லிட்டு பார்த்துலாமா? வாங்க வீடியோக்குள்ள போகலாம். அதுக்கு ஒரு 15 மினிட்ஸ் நான் வந்து பருப்பு சிறுபருப்பு ரெண்டுத்தையும் பாதி பாதி போட்டு கொஞ்சமா ஊற வச்சிருக்கேன். அதை நம்ம ஒரு குக்கர்ல ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி இதுல வந்து தண்ணி ஊற்றி நம்ம மஞ்சத்தூள் போட்டு வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்லா குழைய வேக வச்சு எடுத்துக்கோங்க. தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கலாம். கேஸ் ஆன் பண்ணிட்டு நம்ம மஞ்சத்தூள் போட்டு பெருங்காயம் போட்டு வச்சுக்கலாம். இப்போ வந்து இதுலேயே நீங்கள் பூண்டு வேணாலும் போட்டுக்கலாம். நான் வந்து பூண்டு கீரை வேக வைக்கும்போது போட்டுக்கிறேன். குக்கர் மூடிட்டு விசில் விட்டுடலாம். ஒரு 5 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. நல்லா மசிஞ்சிரும். சைடில் மிக்சி ஜாரில் நம்ம தேங்காய் ஒரு 3 பத்தை எடுத்துருக்கேன் நான் இன்னைக்கு. உங்களுக்கு வேண்டாம் 2 பத்தை போட்டுக்கலாம். 2 பச்சை மிளகா போட்டு நம்ம மையா அரைச்சி எடுத்துட்டு வந்துக்கலாம். கீரையை வந்து நான் கட் பண்ணி வாஷ் பண்ணிட்டு அலசி எடுத்து வச்சிருக்கேன். அரைக்கீரை எடுத்திருக்கேன். உங்களுக்கு எந்த கீரை வேணுமோ எடுத்துக்கலாம். பாருங்க, துவரம்பருப்பு இந்த அளவுக்கு வெந்துடுச்சு. இப்போ துவரம்பருப்பை தனியாக ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிட்டு அது குக்கர்ல எண்ணெய் ஊற்றிட்டு கடுகு நம்ம பூண்டு போட்டுட்டு கீரையை போட்டு வதக்கிக்கலாம். உங்களுக்கு வெங்காயம் வேணாலும் வதக்கிக்கலாம். நான் வெறுமா கீரை பருப்பு மட்டும் போட்டு செய்கிறேன் இன்னைக்கு. இதில் தேவையான கொஞ்சமாக தண்ணி ஊற்றிக்கோங்க கீரை வேகிற அளவுக்கு. இப்போ கீரை வேகட்டும். நல்லா இந்த அளவுக்கு கொஞ்சம் நல்லா வதங்கினதும் வெந்ததும் நம்ம துவரம்பருப்பு வேக வச்சு வச்சுருக்கோம்ல, துவரம்பருப்பு சிறுபருப்பு ரெண்டுத்தையும் இதில் போட்டு இன்னும் கொஞ்சமாக தண்ணி ஊற்றிட்டு நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். வெந்ததும் நம்ம கடைஞ்சிக்கணும். நல்லா கடைஞ்சோடனே காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க, இந்த அளவுக்கு கடைஞ்சிட்டேன். கடைஞ்சோடனே நம்ம வந்து இதுல தேங்காய் விழுது அரைச்சி வச்சிருக்கோம்னா தேங்காய் பச்சை மிளகா அரைச்சதை இதுல போட்டுக்கலாம். ஃபுல்லா போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டு நம்ம இன்னும் கொஞ்ச நேரம் கொதிக்க வச்சு இறக்கணும். இன்னும் நல்லா கொஞ்ச நேரம் கொதிச்சதும் இந்த விழுது நல்லா பச்சை வாசனை போற அளவுக்கு கொதிச்சதும் கீரையோடு சேர்ந்து தாளிப்பு ஒன்று கொடுத்துடலாம். எண்ணெய் ஊற்றி கடுகு காஞ்ச மிளகாய் 2 கிள்ளி போட்டு சீரகம் கொஞ்சமாக பெருங்காயம் போட்டு இதில் தாளித்து கொட்டிட்டு இறக்கினோன்னா கீரை சுவையான கீரை ரெடி. ஹோட்டல் ஸ்டைலில் சூப்பராக இருக்கும். மறக்காமல் ட்ரை பண்ணி பாருங்கள். இதில் நீங்கள் தேங்காய் வேணும்னா இன்னும் கொஞ்சம் கம்மி பண்ணிக்கலாம். பச்சை மிளகா அதிகம் பண்ணிவிட்டு தேங்காய் கம்மி பண்ணிக்கலாம். அதாவது ஃப்ரெண்ட்ஸ், சுவையான கூட்டு ரெடி, கீரை கூட்டு. மறக்காமல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ்க்கு ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வேற என்ன ரெசிபிஸ்லாம் வேணுன்றதை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம். பாருங்கள், சுவையான கூட்டு ரெடி. சூடாக சாதத்தில் நெய் போட்டு சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு வீடியோவில் பார்க்கலாம்.